जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपित्तजम्बो फलसारभक्षितम् उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः நவகோள்களின் துணை கொண்டு மாதா பிதா துணை கொண்டு இந்த வார ராசி பலன்கள் திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இந்த வார ராசி பலன் உங்களுக்கு என்ன சொல்கிறது? இந்த வார ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்குது? மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரையில் வாரம் இந்த வாரம் எனக்கு இப்படி தாங்க இருக்கும், அடுத்த வாரம் எனக்கு ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குமா, அதுக்கு அடுத்த வாரம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வார ராசி பலன். இந்த வாரத்துக்கும் உனக்கு இப்படி தான் இருக்கும், இதில் மாற்றம் வராது. ஸோ இவனுக்கு எப்படி இருக்கணும், இதை நீங்கள் ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு சாமி இப்படி தான் சொல்லியிருக்காங்க, ஸோ நமக்கு இது நடக்கும், இந்த மாதிரி இருக்கும், இந்த முயற்சிகளில் நம்ம பண்ணினா நம்ம சிறப்பாக இருப்போம், இந்த முயற்சிகள் நம்ம எடுக்கலாம், இந்த கோவிலுக்கு நம்ம போயிட்டு வரலாம், இந்த இடத்துல நம்ம பூஜைகள் செய்தால் விசேஷம், இந்த நேரத்தில் வீட்டில் நெய் தீபம் நம்ம கேட்டிருந்தால் விசேஷம் அப்படிங்கிறத நீங்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஏற்கனவே நிறையா தடைகள் எல்லாமே கடந்து தான் சில ராசிகள் எல்லாருமே வந்திருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போது இந்த வார ராசி பலன் என்று சொல்லும்பொழுது மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரையில், அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீனராசி வரையில் எப்படி இருக்குது வாங்க தனித்தனியாக பார்ப்போம். எல்லா ராசிக்கும் எப்படி இருக்குது, ப்ளஸ் மைனஸ் எல்லாமே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நடுவில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி நேயர்களை, இந்த வாரம் திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குது? திருவோண நட்சத்திரம் மகர ராசி, உத்திராட நட்சத்திரம் மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி. ஒரு வாய்ப்பு வரும், ஆனால் அதை தவற விட்டுருவீங்க. அது உங்களுடைய கவனிக்காமல் இருக்கிறதுனால ஏதோ ஒரு விஷயத்தினால அது இதாகிடும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சில செயல்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பலன் பெருசாக எதிர்பார்ப்பீங்க. திருவோண நட்சத்திரம் மகர ராசி சில விஷயங்களுக்கெல்லாம் அதில் உங்களோட எஃபர்ட்லாம் நிறையா இருந்திருக்கும், நீங்கள் ஒரு சில விஷயங்களை எதிர்பார்ப்பீங்க. ஆனால் ஜட்ஜ்மெண்ட் ராங்காக வந்ததுன்னு சொன்னால் ஓவராக டென்ஷன் ஆகிடுவீங்க. ஸோ இது நடக்கும், பார்த்துக்கோங்க. இந்த வாரம் அதிர்ஷ்டம் ஸ்லோவாக இருக்கும், ஆனால் பவர்ஃபுல். லீடர்ஷிப் பவர்ஃபுல் ஹையாக இருக்கும். ஃபேமிலி ரெஸ்பெக்ட்ஸ் இன்க்ரீஸாக இருக்கும். பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் நல்லா ஃபார்வர்ட் பண்ணுவீங்க. ஸோ நல்லபடியாக இருக்கும். நெகட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் எடுத்தோன்னா ஸ்ட்ரெஸ் ப்ளஸ் ஓவர் திங்கிங், ஸ்மால் ஹெல்த் இஷ்யூஸ், ஃபினான்ஷியல் ப்ரெஷர் கொஞ்சம் இருக்கும். இந்த வாரத்தில் எடுத்துனோன்னு சொன்னால் அஃபிஷியலாக ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், பட் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய முதலாளி உங்களை அதிகமாக நம்புவார்கள், அதோடைய அதிகமாக இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு வளரும். ப்ரொமோஷன்ஸ் ரிலேட்டட் பேசுகிறதுக்கான சில விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்லோ பட் ஸ்டடி க்ரோத், நியூ கான்ட்ராக்ட் கிவ் ஸ்டெபிலிட்டி, அவாய்ட் ரிஸ்க் பார்ட்னர். இந்த ஒரு பார்ட்னர் உங்களுக்கு ரிஸ்க்குன்னு தெரியுதா, அவாய்ட் பண்ணிக்கோங்க, வேண்டாம். ஃபேமிலி பாண்டிங் இம்ப்ரூவ்ஸ், நல்லாயிருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் விஷயமா, குழந்தைகளோட விஷயமா நல்ல செய்திகள் நற்செய்திகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நியூ லவ் சான்சஸ் ஃபார் சிங்கிள்ஸ் நிறையா இருக்குது. ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா நல்ல விதத்தை நோக்கி மூவ் ஆகும். மகர ராசி பொறுத்தளவுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். எக்ஸ்பென்சிவ் பார்த்திங்கன்னா இன்கம் திஸ் வீக் இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய சிறு சிறு வேலைகள், டீச்சிங்கு எல்லாமே நல்ல விதமாக இருக்கும். நாட் அ குட் வீக், பட் பையிங் இந்த வாரத்தில் கோல்டு வாங்குறது அந்தளவுக்கு சிறப்பு இல்லை. ப்ராப்பர்ட்டி சேல் கொஞ்சம் டிலேவாக இருக்கும். சேவ் மணி, நோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து செய்யுங்க. சில நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்ஜினியரிங், மெடிக்கல், லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நல்ல ரிசல்ட், நல்ல குட் இருக்குது. அதே போல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் நல்ல ஒரு குட் ஷைன் இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. ஸோ கவலைப்படாதுங்க. கவர்மெண்ட் மேட்டர்ஸ் ரெக்யூர், அதே போல் ரீசப்மிஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருங்க, கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். நைட் டைம் ரொம்ப ட்ராவல் பண்ணாதீங்க. போன் பெயின், ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ்லாம் இருக்கும். கோல்டு, ஃபீவர் சான்சஸ் அதிகமாக இருக்குது. அவாய்டு ரொம்ப கோல்டு ஃபுட்ஸு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மெடிடேஷன் ஆர் வாக்கிங் இம்பார்ட்டண்ட். ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க.
கெரியரில் ஸ்டெபிலிட்டியாக இருங்க. சுசீந்திரம் போயிட்டு வாங்க, டைம் கிடச்சுன்னா சுசீந்திரம் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது. திருவானைக்காவல் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது. அதே போல் இந்த மாதிரி அதே போல் முருகப்பெருமான் வழிபாடு, அதே போல் பெருமாள் வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு. ஆஞ்சநேயர் வழிபாடு, அதே போல் காலபைரவர், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவாமி. இப்போ இதே நீங்கள் கேட்குறீங்க, இப்போ ஒரு திருவானைக்காவல் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறேன், ஒரு சுசீந்திரம் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறேன். இதே நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, சுசீந்திரம் போக முடியுமா, திருவானைக்காவல் போக முடியுமா? முடியாது. அப்போ லோக்கலில் இருக்கிற ஏதாவது ஒரு கோவிலுக்கு நீங்கள் போகணும் இல்லையா? அப்போ லோக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் பெற்ற ஸ்தலமாக இருக்கலாம், ஒரு சிவாலயமாக இருக்கலாம். அங்கே போய்ட்டு ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சு, இந்த வாரத்திற்கான எனக்கு ஒரு நல்ல விஷயத்தை நல்ல வழிகாட்டு, இந்த வாரத்தில் முதல் திங்கட்கிழமையில் நீங்கள் செய்கிறது தான் அந்த வாரம் முழுக்க உங்களுக்கு பலன் கொடுக்கும். அதனால் அதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள், இந்த வாரம் உங்களை சோதிக்கும் நேரமும் உயர்த்தும் நேரமும் ஒன்றாக வருகிறது. ஸோ நீங்கள் எடுக்கும் முடிவு உங்கள் எதிர்காலத்தை மாற்றும். நம்பிக்கை ப்ளஸ் பொறுமை, இவை தான் உங்கள் சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வெற்றியும் வளர்ச்சியும் ரொம்ப உறுதி. ஆனால் இதில் நீங்கள் கவனமாக நீங்கள் முடிவு எடுங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த 2 விஷயம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ எப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். சரியா? சுபம். வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது வார ராசி பலன், திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இது எல்லாமே பொது பலன்கள். உங்களுடைய சுய ஜாதகப்படி, ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறுபடும். அப்படி மாறுபடக்கூடிய நேரத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டைமில் ஒரு வீடியோ கால் பண்ணி, சாமி என்னுடைய ஜாதகம் அனுப்பியிருக்கேன், இதுதான் என்னுடைய ஜாதகம், இந்த ஜாதகத்துக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி என்ன, இந்த தசாபுக்தினால எனக்கு என்னென்ன பலன்கள் வரும், என்னுடைய ப்ளஸ் மைனஸ் என்ன, வாழ்க்கையில் நான் எதை கற்றுக்கணும், எதை மறக்கணும், எப்படி இருக்கும், எனக்கு நேரம் நன்னா இருக்கா, அடுத்தடுத்து இந்த வார ராசி பலன் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது 2026 எனக்கு எப்படி இருக்கும், ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல அந்த டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கக்கூடிய நேரம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 45 நிமிஷமாவது நீங்கள் என்கிட்ட ஒரு வீடியோ காலில் பேசுகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் என்ன கேட்க வரீங்க அப்படிங்கிறது புரியும். நம்ம அந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு கிளியராக இருக்கும். அடுத்து நீங்கள் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செஞ்சிடலாம். அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அது மிகவும் சிறப்பாக இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. ஸோ நீங்கள் கால் பண்ணுங்கள், என்கிட்ட நீங்கள் நேரடியாக பேசுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுபம்.